உங்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது ஜெமினி கணேசன் சார்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு. அது ஞாபகம் இருக்கா? எப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா பழனியில் ஆரம்பித்த பயணம், பழனியிலேருந்து ஆரம்பிச்சு, முருகன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. நாடகங்கள், ட்ராமா, அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு டெலிவிஷன் ஷோ வந்து பிற்காலத்தில் வரப்போகுது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்குள்ளே வந்து டான்ஸ் ஆட வச்சு 2 டான்ஸ் முடிஞ்சோன்னா கர்ட்டனை விளக்கிடுவாங்க. அப்போ நாங்கள் அங்கே நின்று டான்ஸ் ஆடுவோம். அப்போ டெலிவிஷன் வராத நேரம் அது. ஆமாம், வராத நேரம் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. வந்தால் எப்படி இருக்குன்ற கான்செப்ட். ஆமாம், அந்த கான்செப்டை வந்து பழனிக்கு அப்புறம் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், அப்படி பல ஊர்களில் முடித்து லாஸ்ட்டில் வந்து சென்னைக்கு வந்தோம். இப்போ சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராமில் வந்து ஜெமினி சார் வந்திருந்தார் தலைமை தாங்கிறதுக்காக. அவரெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பாமா அப்படின்னாரு. நீ நல்லா இருக்க, நல்லா ஆடுற, நீ ஃப்யூச்சரில் வந்து நல்லா வருவ, பெரிய நடிகையாக வருவ அப்படின்னு சொன்னார். அந்த அவர் வாய்மொத்தமாக என்னமோ தெரியல, அவரு கூடயே நடிக்கிற வாய்ப்பு வந்தது. அப்போ நீங்கள் நடிச்சப்போ அவர்கிட்ட அதை பரிமாறிக்கிட்டீங்களா? இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றது அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லை, அவரை பார்த்து அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு புத்தியும் கிடையாது, அறிவும் கிடையாது. பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.